வணக்கம் and welcome to London Kitchen. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். இந்த மெசேஜோட வாங்க இன்னைக்கான வீடியோ ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபிக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதே அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான எண்ணெயும் சேர்த்துக்கணும். தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா 3 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டும் எடுத்திருக்கேன். முதல்ல வாங்க இந்த இஞ்சி பூண்டை நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் முதல்ல நம்ம வச்சிருக்க வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம வச்சிருக்க மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நம்ம காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம வச்சிருக்க மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்காதீங்க. அடுத்ததான் நம்ம கொதிச்ச எண்ணெயை எடுத்துக்க போகிறேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், அதனால பிசையும் போது பார்த்து பிசையுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு விடலாம். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் ஒரு சட்னியும் சுட சுட ஒரு டீயும் அது கூட கெச்சப்போ வச்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லண்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.